பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு துணிச்சலாக அறிவித்தவர் விஜய். தாவேகாவினுடைய நிர்வாகி அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் வசமாக சிக்கியிருக்கிறார். சரி, பாஜகவை எதிர்த்து நீங்கள் என்ன தான் சண்டை போட்டீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்குறார். ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்களே, அதை கண்டித்து நீங்கள் எந்த இதுவும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இது வரைக்கும் எதுக்குமே பாஜகவை பெருசாக எதிர்த்து பேசலை, ஜனநாயகனுக்கு மட்டும் நாங்கள் எதிர்த்து பேசினா வெளிப்படையாக தெரிஞ்சிடாதா அப்படின்னு அப்படியே அப்பட்டமாக ஒத்துக்கிறார். இப்போ மறைமுகமாக இவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறார்களா அப்படிங்கிற சந்தேகம் வேறு இதில் வருது. சரிப்பா, நீங்கள் ஜனநாயகன் படம், அது ஒரு தனிப்பட்ட நபருடைய திரைப்படம், தனிப்பட்ட முதலாளி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, அது ஃபைன். ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு பல துரோகங்களை பாஜக செய்யுது, தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக பறிக்குது, நிதி கொடுக்கலை, இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக செய்யுது. அதை கண்டித்து ஏன் தாவேகா போராட்டம் பண்ணலை அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களுடைய கேள்வியாக இருக்குது. நீ திமுகவை எதிர்க்கிற, ரைட்டு, நீ அரசியல் பண்ணுற, ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட, கொள்கைக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக, திமுகவுக்கு எதிராக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளில் பிஜேபி ஈடுபட்டுட்டு வருது. அதை கண்டித்து கூட ஏன் விஜய் ஆர்ப்பாட்டம் செய்யலை, ஏன் கண்டித்து அறிக்கை விடலை அப்படிங்கிறது தான் சாமானிய மக்களுடைய கேள்விகளாக இருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் எல்லாம் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, ஒரு மப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பின்பு ஓரளவுக்கு தெளிவு வரும். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காம இருந்து என்னென்னா நீங்கள் சொல்கிறது தான் எல்லாம் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு உலகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.